நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்காக ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். இந்த ரெண்டுமே புத்தம் புதிய ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இப்ப இல்லாட்டாலும் இன் ஃபியூச்சர்ல. சோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் ஒன் செட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க போன்ல டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஜிமெயில் தாங்க. கண்டிப்பா நீங்க ஜிமெயில பயன்படுத்துவீங்க. சோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா ஜிமெயில பயன்படுத்தாமலே இருக்க முடியாது. சோ அந்த ஜிமெயில பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமோஜியை பேஸ் பண்ணி இந்த செட்டிங்கை அமைச்சிருக்காங்க. அது எங்க நம்ம பார்க்கலாம், எப்படி நம்ம அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல லைட்டா தெரியப்படுத்துறேன். தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல நம்ம ஜிமெயில ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ண உடனே ஒரு இமெயிலை நம்ம ஓபன் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நான் ஒரு இமெயில், எனக்கு வந்த ஒரு இமெயிலை நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, மார்ச் 22 அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு பக்கத்தில் பாருங்க ஒரு இமோஜி டிஸ்பிளே ஆகுதா, அதை நான் தட்டுறேன். தட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேற வேற இமோஜிலாம் டிஸ்பிளே ஆகுது. இதை விட கூடுதலாக நமக்கு வேணும்னா அதுக்கு பக்கத்தில் பாருங்க ஒரு பிளஸ் பட்டன் இருக்கா, அதை நம்ம கொடுப்போம். கொடுத்தா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இமோஜி வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? இப்போ வந்த இமெயிலுக்கு நம்ம இமோஜி வழியா வந்து ரியாக்ஷன் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க அந்த இமோஜி நீங்க தட்டிட்டீங்கன்னா அந்த வந்த இமெயிலுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ண மாதிரி, இமோஜி வழியா நம்ம ரிப்ளை பண்ண மாதிரி. ஸோ இந்த மாதிரி கூட நீங்க பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் ஒரு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சில இமெயிலுக்கு வந்து நீங்க இமோஜி வழியா ரியாக்ஷன் பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்த ஒரு இமெயில், இந்த இமெயில் வந்து பர்டிகுலரா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் வந்து அனுப்பியிருக்காங்க. அதனால இந்த இமெயிலுக்கு வந்து நம்ம வந்து இமோஜி வழியா நம்ம ரியாக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் இந்த இமோஜி தட்டின உடனே கீழே ஒரு மெசேஜ் வரத பாருங்க கீழே வந்துருச்சா, யூ கான்ட் ரியாக்ட் வித் an image to a group. பாத்துங்க, அதாவது இந்த இமெயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மொத்த குரூப்புக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால வந்து நம்ம இமோஜி வழியா நம்மளால வந்து பதில தெரிவிக்க முடியாது. சிங்கிள் இமெயிலா இருந்துச்சுன்னா, நமக்கு மட்டும் அனுப்பியிருந்தாங்கன்னா ஸோ அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணலாம். எப்படி ரியாக்ட் பண்ணலாம்னா இந்த இமோஜி வழியா ரியாக்ட் பண்ணலாம். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், கண்டிப்பா உங்களுக்கு ஒருத்தான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சோ இந்த செட்டிங் வரப்போகுது அப்படின்ட்டு. சோ ஃபைனலி அது ரீச் ஆயிடுச்சு என்னுடைய வாட்ஸ்அப்ல. அது என்னன்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம். டைரக்டா வாட்ஸ்அப்ல போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் வாட்ஸ்அப்ல இந்த செட்டிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க, நான் ரிசீவ் பண்ணல. ஸோ ரீசெண்டாக தான் ரிசீவ் பண்ணேன். ஸோ அதனால உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்றேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே சாட்ஸ் டேப், அப்டேட்ஸ், கம்யூனிட்டிஸ், கால்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ சாட்ஸ் டேப்ல பார்த்தீங்கன்னா மேலே டாப்ல பாருங்க, கேமராக்கு முன்னாடி ஒரு யூபிஐயோட QR கோடு வந்து டிஸ்பிளே வரது பார்க்கலாம். இப்போ நான் அதை தட்டுறேன். ஸோ கேமரா வந்து எனேபிள் ஆகிடுச்சு. QR கோடை ஸ்கேன் பண்ணலாம். அதுக்கு பக்கத்தில் மை கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் நான் வந்து மற்றவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இப்போ சாட்ஸ் டேப்ல வந்துருச்சு. அப்டேட்ஸ்ல டிஸ்பிளே ஆகுது பார்ப்போமா? அப்டேட்ஸ்லையும் டிஸ்பிளே ஆகுது. இப்போ கம்யூனிட்டிஸ்ல அங்கேயும் டிஸ்பிளே ஆகுது. இப்போ கால்ஸ்ல ஸோ அங்கேயும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த UPI QR கோடு வந்து சாட்ஸ்ல மட்டும் இல்லை, கீழே இருக்க எல்லா டேப்ஸ்லையும் நீங்க வந்து ஜம்ப் பண்ணாலும் அங்கிருந்து கூட நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம், பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.